நம்ம ஸ்வஸ்திக் ஜுவல்ஸோட அடுத்த நியூ லான்ச் இப்போ பார்க்கலாங்களா? நம்ம நிறைய இடத்துல இந்த விஷயத்த பார்த்துருப்போம். பட் அதை ஒரு ஆர்னமெண்ட்டாக நம்ம நம்ம நிறைய நேரத்தில் பார்த்து வியந்த விஷயங்கள் ஆர்னமெண்ட்டாக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் நம்ம ஸ்வஸ்திக் ஜுவல்ஸில் பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய ஒரு சாமி படம்னா இந்த பெருமாள் சுற்றி அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி. இதை நம்ம ஒரு ஆர்னமெண்ட்டாக, அதுவும் ஒரு ஷார்ட் பெண்டண்ட்டாக, ஸ்வஸ்திக் ஜுவல்ஸ்னால் யூஷுவலாக யூனிக் பெண்டன்ஸ் இருக்கும். ஒரு ஷார்ட் பெண்டண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசித்தேன். அதில் சின்ன முயற்சி தான் இது. நம்ம இப்போ பார்க்குறது வெங்கடாச்சலபதி நடுவுலையும் சுற்றி அஷ்டலக்ஷ்மி எல்லாருமே, லக்ஷ்மிகள் எல்லாருமே சுற்றி இருக்கிற மாதிரியும் ஒரு ஏடி ஸ்டோனில் அவங்களுக்கான பேக்ரவுண்டை ஒயிட் கலரில் வச்சு க்ரீன் ஸ்டோன் அப்புறம் பிங்க் அண்ட் மெரூன் ஸ்டோன் ரெண்டும் சேர்த்து ஒரு மாதிரி மிக்ஸாக கோல்ட் கலரில் கொண்டு வந்திருக்கோம். பார்க்கவே இந்த பெண்டன்ட் எனக்கு அந்த சாமி படத்தையே நம்ம கையில் வச்சு பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது நமக்கான ஒரு சின்ன பெண்டன்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். நமக்கு எந்த வித்தியாசமுமே இல்லாமல் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த பெண்டண்ட்டை நான் இங்கே ஒரு 2 விதமான செயினோடு பேர் பண்ணியிருக்கேன். 30 inches செயின். ஒன்று யூஷுவலாக வர பாக்ஸ் செயினும், இன்னொன்று டியூப் செயினும். இப்போ இந்த டியூப் செயின் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அண்ட் ஆல்வேஸ் அந்த பாக்ஸ் செயின் எப்போயுமே ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் செயினில், 24 inch செயினில், இல்லை ஒரு ஹஸ்லியில், இல்லை ஒரு ஜிஜே பாலிஷ் போட்ட ஒரு சின்ன செயின்லன்னு எந்த மாதிரி வேணால் நீங்கள் இதை பேர் பண்ணி போடலாம். இது என்னோடய பேரிங் ஐடியா. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள். அகேன் நம்ம அஷ்டலக்ஷ்மியும் இருக்கிற பெருமாளை லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.